ஹாய் பசங்களா, இப்போ நீங்கள் மார்ச் 1 வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. நீங்கள் கோவமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், டிப்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். உங்களோட டெஸ்ட் 2 டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம சௌந்தரபாண்டியன் சார் கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தேர்வு பயணம் இப்போ எப்படி இருக்கலாம்னு சொல்லுங்கள். மாணவர்களுக்கு வரும் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரை +2 மாணவர்களுக்கு தேர்வு இருக்குது. இந்த தேர்வு சமயத்தில் எல்லா மாணவர்களும் ஒரு பயம், பதட்டம் இருக்கும். ஆனால் நாம் முயற்சி எடுத்தால் அந்த பயத்தெல்லாம் நம்ம நீக்கலாம். அந்த தேர்வுக்கு நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. அது வந்து மாணவர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேள்வியை கேளுங்க, நான் அதை கேட்ட பதிலை சொல்கிறேன். ப்ளூ பிரிண்ட் எப்படி சொல்கிறேன்? இப்போ +2 மாணவர்களுக்கு ப்ளூ பிரிண்ட் இருக்குது. சாதாரணமாக பாஸ் பண்ணுறது கூட ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 பாடங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து இது வரைக்கும் படிக்கலனா கூட பரவாயில்ல, இன்றைக்கி இருந்து படிக்க ஆரம்பித்தாங்கன்னா கூட கண்டிப்பாக அவங்க பாஸ் ஆகிடலாம். சார், தேர்வுக்கு முன்பு செய்ய வேண்டிய சில எல்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சில பசங்க வந்து ஹாலிடே மாதிரி எக்ஸாம் போயிடுவாங்க. அதில் திரும்ப வீட்டுக்குலாம் வர முடியாது, எதுவுமே போக முடியாது, ஒரு சிக்கலான சீரியல் மாதிரி இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி தேர்வுக்கு முன்பு செய்ய வேண்டியதாக கொஞ்சம் இருக்கும், அது நீங்கள் சொல்லுங்கள். இப்போ மிக முக்கியமானது மாணவர்களுக்கு தேர்வு மையம். அவங்க ஸ்கூலே முக்கால்வாசி மாணவர்களுக்கு தேர்வு மையம் இருக்கலாம். சில பேருக்கு கிளப்டு ஸ்கூல்னு சொல்லுவாங்க, பக்கத்து ஸ்கூலில் போய் தான் தேர்வு எழுதுவாங்க. அந்த மாணவர்கள் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, நம்ம இப்போ அடுத்தது பார்க்கலாம். உணவு என்ன, நம்ம இப்போ சிப்ஸ் லேப்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம், அதுக்கு பதில் என்ன புதுசாக எக்ஸாம் டைம் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ எக்ஸாம் டைத்துலேருந்து மாணவர்களுக்கு குறிப்பாக சொல்லுதா, அவித்த உணவுகளை தான் அதிகமாக சாப்பிடணும். எடுத்துக்காட்டு இட்லி சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு பரவாயில்ல, இட்லியாக கூட இந்த இட்லி இடியாப்பம் இது மாதிரி மட்டும். ஆனால் கண்டிப்பாக காலை உணவை எடுத்துக்கொண்டு தான் மாணவர்கள் செல்ல வேண்டும். ஏன்னா அயராது நைட்டெல்லாம் படிப்பாங்க பசங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள் அடிக்கடி ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம், காஃபி டீவை அவாய்ட் பண்ணிடுங்க. தண்ணீர் நிறைய குடிக்கணும். இந்த தேர்வு நேரத்தில் தண்ணீர் நிறைய குடிங்க, ஹாட் வாட்டர் குடிங்க. ஐஸ் தண்ணியை கண்டிப்பாக குடிக்கவே கூடாது. ஐஸ்கிரீமை அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து மாணவர்கள். அது மாதிரி எண்ணெய் பலகாரம், குறிப்பாக தேர்வு சமயத்தில் பூரியை சாப்பிடவே கூடாது. இப்போ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வச்சுருப்பாங்க, ஐயோ எக்ஸாமில் அது கேட்டுருவாங்களோ, இப்போ நான் படித்தது கேட்பாங்களோ, படிக்காது கேட்டுருவாங்களோ அப்படின்னு சின்ன பயம் இருக்கும். அந்த பயத்தை எப்படி போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாணவர்களுக்கு சொல்கிறது, ஏன் பயம், எதுக்காண்டி பயம்? விவேகானந்தரே சொல்லிக்கிறாரு, பயத்தை உடைய தெரியுங்க, நீங்கள் நல்லா முன்னுக்கு வருவீங்கன்னு. நம்ம பயந்து கொண்டு இல்லாமல் பயிற்சி எடுத்துக்கொண்டால், முயற்சியும் பயிற்சியும் எடுத்துக்கொண்டால், முறையாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த பயமே இருக்காது. நீங்கள் படிக்காத நினச்சி தான் கவலைப்படுறீங்க. இது வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பயமே போயிடும். இன்னொன்று விஷயம் என்னன்னு சொன்னோன்னா, இந்த முறை கல்வித்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெறும் மனப்பாடம் மட்டும் செஞ்சு எழுதுனா மார்க் கிடைக்காது. இப்போ +2 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சிந்தனையை தூண்டக்கூடிய வினாக்கள், ஹார்ட் கொஸ்டின் சொல்கிறோம், ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு. அதனால் மாணவர்கள் படிக்காமே போய் எழுதிக்கலாம், கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கலாம். பயாலஜி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வெறும் கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கலாம். இப்போ ஆப்பிள் கொஸ்டின் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கான்செப்ட் வைஸாக கேட்டாங்க. அதை கிரியேட்டிவ் திங்கிங் சொல்லுவாங்க. மாணவர்கள் சிந்தித்து விடையளிக்க வேண்டும். ஓகே. உறக்கம்னா தூக்கம் சொல்லுவாங்க. இப்போ காலைல 6 மணி வச்சு படிக்கிறீங்க, நைட் வரைக்கும் ஃபுல்லாக படிக்கிறீங்க சொல்கிறீங்களா சார்? இப்போ அந்த தூக்கத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? இப்போ மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நடந்தே படிக்கிறாங்க. ஒரு இடத்துல நான் என்ன சொல்கிறேன், கரெக்டான ஒரு என்வரன்மெண்ட்டை தேர்ந்தெடுத்துக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு இடம் பிடிக்கும். அப்போ பிஃபோர் எக்ஸாம் என்ன பண்ணோம்னா, இந்த இடம் நல்லா படிக்க வசதியாக இருக்குது, ஒரு அட்மாஸ்பியர். இப்போ டிவி போட்டுகிட்டே சில மாணவர்கள் படிக்கிறாங்க, பாட்டு கேட்டுகிட்டே படிக்கிறாங்க, உணவு உண்டு கொண்டே படிக்கிறாங்க. இதெல்லாம் மிக மிக தவறு. ஒன்று படிக்கும் பொழுது தனியாக ஒரு அறையில் உட்காந்து அமைதியான முறையில் சிந்தித்து ஒரு பேனா மேலே வச்சுட்டு முக்கியமான குறிப்பில் அடிக்கோட்டிட்டு படித்தாங்கன்னா அப்படியே மனசில் பதியும். கொஞ்சமாக படிச்சுட்டு நிறையா எழுதலாம் போய் தெருவில். மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, நிறையா படிக்கிறாங்க, டம்ப் பண்ணுறாங்க. டம்பிங்க மூளையில் இருக்கிறது. ஏன்னா பிரெயினுக்கு ரிலாக்ஸேஷனாக மாணவர்கள் தரதில்லை. அம்மா அப்பா கூட செல்லும்போது நான் இதை படித்தேம்மா, இதை ஒப்பிச்சு பழகலாம், ஒரு மார்க் கேளுங்கப்பா. ஏன்னா அப்பாட்ட வந்து அந்த மகள் வந்து சொல்லி காமிக்கும் போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஓ 14 கொஸ்டினில் 10 சொல்லிட்டியா, கரெக்டா, வெரி குட் அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி முயற்சி எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த மாணவர்களுக்கு பைக் எடுத்துகிட்டு சுற்றுறத அறவே தவிருங்க. மொபைல் ஃபோன் வேணவே வேணாம். ஏன்னா அம்மா அப்பா வழியாக ஃபோன் பண்ணி பேசிடுவாங்க. நோ ஃப்ரெண்ட்ஸ் அட் ஆல். இந்த நேரத்தில் ஒரு உண்மையான நண்பனாக நீ இருந்தேன்னா, உன்னுடைய நண்பனுக்கு படிடா அப்படின்னு சொல்லு. நீ என்னடா படிக்கிற, நீ விளையாட 5 நிமிஷம் அப்படிங்கிறத மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உன்னுடைய நண்பர்களே படிக்க வைங்க. நண்பர்களுக்கு படிப்புக்கேற்ற விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. குரூப் ஸ்டடிஸ் பண்ணலாம், ஆனால் 2 பேருக்கு மேலே பண்ணக்கூடாது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் மினிட்ல டிப்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி சார் சொல்லுவாங்க. இப்போ எப்பயுமே நம்ம ஃபஸ்ட்டு அப்புறம் லாஸ்ட்டில் சொல்லக்கூடியது தான் மிக முக்கியமாக இருக்கும். ஏன்னா இப்போ என்னன்னா மாணவர்கள் எல்லாம் கரெக்டாக எழுதிடுறாங்க. இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், நம்ம
கண்ணாடி முன்னாடி இருந்து ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிறோம், முடி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிறோம். ஆனால் தேர்வு எழுதி முடிஞ்ச உடனே ஒரு தடவை அப்படி கிளான்ஸ் விடணும். எதுவும் எங்கேயாவது மிஸ்டேக் விட்டுருக்குமா, எழுதாமல் இருக்குமா, கொஸ்டின்லாம் கரெக்டாக இருக்கா, அண்டர்லைன் பண்ணியிருக்குமா அப்படின்னு பார்த்தாலே போதும். நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து 10 மார்க்கில் ஏதாவது தப்பாக எழுதிப்பாங்க. அந்த நேரத்தில் கூட டெலிகிராஃப் வேர்ட்ஸ் எழுதுனாங்கன்னா மார்க் கொடுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரிவிஷனுக்கு ஒதுக்குங்க. அப்படி இருந்தால் இந்த மாணவர்கள் சிறப்பான மதிப்பெண்ணை பெற முடியும். சௌந்தரபாண்டியன் சார் சொன்னது டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் பை சௌந்தரபாண்டியன் சார் அண்ட் மீ.